போன வீடியோல நெருப்பு கோழியை பத்தின அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள் எல்லாத்தையுமே பார்த்திருந்தோம். இந்த வீடியோல விசித்திரமான விஷயங்களை ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, விசித்திரமான விஷயங்கள் சொல்லுங்க ப்ரோ. இப்ப எல்லா உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் பெண் இனத்தை கவர்றதுக்கு ஆண் இனம் போராட வேண்டியதா இருக்கும். ரெண்டு ஆண் விலங்குகள் போட்டி போட்டு ஜெயிக்கிறதோட தான் பெண் இனம் இணை சேரும். ஆனா நெருப்பு கோழிகள்ல மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஆண் நெருப்பு கோழி ஒரு டான்ஸ போடும். அந்த டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் அதை பார்த்து சில பெண் நெருப்பு கோழிகள் கவரப்பட்டு வரும். இப்ப அதுல ஒரு பெண் நெருப்பு கோழியை மட்டும் தன்னுடைய மேஜர் ஹென்னா அந்த ஆண் நெருப்பு கோழி தேர்ந்தெடுக்கும். அது எப்படி தேர்ந்தெடுக்கும்னா, எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கும். இப்ப ஒரு 5 நெருப்பு கோழி வருதுன்னு வச்சுக்கோம், பெண் நெருப்பு கோழி. அதுல ஒண்ணு டாமினேட் பண்ணும்ல, இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுலயே ரொம்ப அடாவடித்தனம் பண்ணக்கூடிய பெண் நெருப்பு கோழியை தான் ஆண் நெருப்பு கோழி தன்னுடைய மேஜர் ஹென்னாவே தேர்ந்தெடுக்கும். அதாவது ஒரு ஒய்ஃபாவே தேர்ந்தெடுக்கும். இதை சிம்பிளா சொல்ல போனா லம்பாடி பொம்பளை எதுவோ அதை தான் அது ஒய்ஃபாவே தேர்ந்தெடுக்கும், இணை சேர்ந்துரும். இப்ப இதுல ஒரு விசித்திரம் என்னன்னா, ஆண் நெருப்பு கோழி அந்த மேஜர் ஹென்னா பார்த்த அந்த பெண் நெருப்பு கோழி கூட மட்டும் இணை சேராது, கவரப்பட்டு வந்துச்சு இல்ல, மற்ற நெருப்பு கோழிகள் கூடயும் இணை சேரும். அதை அந்த மேஜர் ஹென் தடுக்கவே தடுக்காது. அது மத்த நெருப்பு கோழிகள் கூட இணை சேருது இல்ல, அதெல்லாமே மைனர் ஹென்ஸா கருதப்படும். இப்ப இது ஏன் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு சுவாரஸ்யத்தை சொல்றேன். இப்ப இந்த நெருப்பு கோழி இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நெருப்பு கோழி கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 முட்டை வரைக்கும் போடும். இப்ப அதாவது மொத்தமா ஒரு இணை சேர்றதுன்னு வைங்களேன். இப்ப மார்ச்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நெருப்பு கோழிகளினுடைய இணை சேரக்கூடிய அந்த ஜோடி சேரக்கூடிய காலம். இப்ப இதுல ஜோடி சேரும் போது ஒரு பெண் நெருப்பு கோழி கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 முட்டை போடும். இப்ப என்ன நடக்கும்னா, ஒரு முறை இணை சேர்ந்து இந்த மாதிரி முட்டை போடுதுன்னா, இப்ப 5 நெருப்பு கோழிகளோட இணை சேரும் போது கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 60 முட்டைக்கு மேல வந்துடும். அவ்வளவு முட்டைகள் வந்தாலும் ஒரு குழி தான், அந்த ஒரு குழியில தான் எல்லா முட்டைகளையும் போடுவாங்க. அதுதான் நெஸ்ட்ன்றது. சோ அதுக்குள்ளதான் எல்லா முட்டைகளும் இருக்கும். இப்ப இவ்வளவு கோழிகளோட இணை சேர்ந்தாலும் அந்த மேஜர் ஹென்னா தேர்ந்தெடுத்தது பாருங்க, அந்த பெண் நெருப்பு கோழி தான் அத்தனை முட்டைகளையுமே அடக்காக்கும். மத்தது எல்லாம் இன சேர்க்கை பண்ணிட்டு அந்த முட்டை போட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடும். ஆனா மேஜர் ஹென் அந்த ஆண் நெருப்பு கோழி கூட எப்பவும் சேர்ந்து வாழும். இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இணை சேர்றதுக்கு முன்னாடி ஆண் நெருப்பு கோழி ஒரு பெரிய குழி உருவாக்கும். அது கிட்டத்தட்ட 9ல இருந்து 10 அடிக்கு உருவாக்கும். அதனுடைய ஆழம் இது அகலம் சொல்றேன், ஆழம் கிட்டத்தட்ட 2 அடி வரைக்கும் கூட போகும். அந்த குழி தோண்டி ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அது டான்ஸே ஆடும். சோ டான்ஸ் ஆடி அது இம்ப்ரெஸ் பண்ணும். ஆமா, இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வர்றத தேர்ந்தெடுக்குது. இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப இது போயிருதுல, இப்ப மார்ச் மாசம் இணை சேருதுன்னு வச்சுக்குவோம். அந்த மேஜர் ஹென் எல்லா முட்டைகளையும் பாதுகாக்கும். ஆனா அதுல பாரபட்சம் காமிக்கும். எப்படின்னா, அந்த மேஜர் அதை நடுவுல வச்சுக்கும், மத்த முட்டைகள் எல்லாம் சுத்தி வச்சுக்கும். இது ஏன் பண்ணுது அப்படின்னா, இப்ப நரி, கழுகு மாதிரியான மற்ற உயிரினங்கள் இந்த முட்டையை திருட வரும்போது அந்த பக்கம் இருக்கிறத தான் திருடிட்டு போகும். அதனால இது அந்த மாதிரி பண்ணும், ஓரவஞ்சனை காட்டும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த மேஜர் ஹென் எதனால மற்ற பெண் நெருப்பு கோழிகள் கூட ஆண் நெருப்பு கோழி இணை சேர்றத தடுக்கிறது இல்லைன்னா, அது இதுக்காக தான். நிறைய முட்டை கிடைக்கும், நிறைய முட்டை கிடைச்சாதான் தன்னுடைய முட்டையை பாதுகாக்க முடியும் நடுவுல வச்சு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது இணை சேர அனுமதிக்கவே செய்யும். மூலக்கார நெருப்பு கோழி. ஆனா அந்த மூலக்கார நெருப்பு கோழிக்கு தம்மா துண்டு தான் மூளை இருக்கு. சோ இது நடக்கும். இப்ப இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைட்ல இருக்கக்கூடிய முட்டைகளை தான் நரி, கழுகு மாதிரியான உயிரினங்கள் தூக்கிட்டு போகும். நடுவுல இருக்கிறது காப்பாற்றப்படும். சரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த முட்டையை உடைக்கிறதுக்கு வெயிட் அதிகமா இருக்குதான் இது உடைக்க முடியும். இந்த கழுகோ இந்த நரியோ எப்படி உடைக்கும்? அது ஈஸி தானே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேங்காயை எடுத்துப்போம். அந்த தேங்காய் மேல நம்ம ஏறி நின்னா தேங்காய் உடையாது. ஆனா அதை நம்ம கையில வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்சா உடையும். அது மாதிரிதான் இது உடையாதுன்னா, முழுசா நம்ம ஏறி நின்னா உடையாது நெருப்பு கோழி முட்டை மேல. ஆனா அதை கையில வச்சு வேற எங்கேயாவது ஓங்கி அடிச்சோம்னா. இப்ப கழுகை பொறுத்த வரைக்கும் மேல இருந்து கீழே போட்டுரும், நிறைய பொறுத்த வரைக்கும் அடிச்சு உடைச்சிரும். சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சோ இது முட்டையை பொறுத்த வரைக்கும். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்ப மார்ச்ல இணை சேருதுன்னு வைங்களேன், சில முட்டைகள் தான் காப்பாற்றப்படும். பல முட்டைகள்
அடை காக்க முடியாம வந்து அது வந்து குஞ்சு பொரிக்காமலே போயிடும். இப்ப இந்த ஆண் நெருப்பு கோழி இருக்குல்ல, இது வந்து இரவு நேரத்துல அந்த முட்டைகளை அடை காக்கும். பெண் நெருப்பு கோழி வந்து காலையில வந்து மனித வாழ்க்கை மாதிரி. இப்ப இந்த காலையில ஏன் இரவு நேரத்துலன்னா இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பெண் நெருப்பு கோழியோட நிறத்தை பார்த்தா அடர் சாம்பல் நிறத்துல இருக்கும், கொஞ்சம் பிரௌனிஸ்லயும் இருக்கும். பகல்ல பார்த்தா அது மண்ணோட மண்ணா தெரியற மாதிரி இருக்கும். அப்ப வேட்டை விலங்குகள்கிட்ட இருந்து அது கண்ணுக்கு தெரியாம மறைகிறதுக்கு அது வந்து அடகாக்குது. இப்ப ஆண் நெருப்பு கோழிகளினுடைய நிறம் வந்து கருப்பு. இப்ப இருட்டாயிருச்சுன்னா பிளாக்ல ஏதாவது இருந்தா அது சரியா பார்வைக்கு தெரியாது. அதனால அது இரவு நேரத்துல அது வந்து அடகாக்கும். பரவாயில்லையே ப்ரோ, கொஞ்சோண்டு மூளையை வச்சுட்டு எவ்வளவு வேலை. ஆமா, இந்த மாதிரி வந்து பண்ணும். இப்ப சில நேரங்கள்ல இப்ப மார்ச்ல ஆரம்பிக்குதுன்னு வைங்க, ஒரு மே மாசம் வரைக்கும் அடுத்தடுத்து வேறு வேறு குழு மைனர் ஹென்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், இணை சேர்றதுக்கு வந்து போயிட்டே இருக்கும். சோ இதே மாதிரி இந்த மேஜர் ஹென் வந்து ஒரு முறை மட்டும் இணை சேராது. ஒரு முறை இணை சேர்ந்து ஒரு 10 முட்டை போட்டுருச்சுன்னு வைங்களேன், ஒரு 20 நாள் கேப் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த மேஜர் ஹென் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட வந்து இணை சேரும். ஸோ இது வந்து நடந்துரும். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்ப மே மாசமே வந்து குஞ்சு பொரிச்சிருதுன்னு வைங்க, ஒரு 20ல இருந்து 25 குஞ்சு தான் வந்து பொழைக்கும். ஸோ அது பொழைச்சதுக்கு அதுக்கப்புறம் என்னதான் செப்டம்பர் மாசம் வரைக்கும் அதனால இணை சேர முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் அது இணை சேராது. ஆண் நெருப்பு கோழி, பெண் நெருப்பு கோழி. அதுக்கு மாறா தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறது, அதுக்கு ஒரு டீச்சர் மாதிரி இருந்து அதுக்கு கத்து கொடுக்கறத அது முதன்மையான ஒரு விஷயமா பார்க்கும். பெண் நெருப்பு கோழி ஆண் நெருப்பு கோழி ரெண்டுமே தான். இப்ப ஆண் நெருப்பு கோழி தான் வந்து தலைவரா இருந்து அந்த கூட்டத்தை வழி நடத்தி இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் வேட்டையாடணும். வீட்டோட தலைவர் அப்பா வந்து நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அது மாதிரி அது மாதிரி சாப்பாடு எதுவும் கிடைச்சா கூட ஃபர்ஸ்ட் அந்த ஆண் நெருப்பு கோழி வந்து அந்த குஞ்சுகளை சாப்பிட வைக்கும், அதுக்கப்புறம் தான் அதுவே சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும். மற்ற விலங்குகளை வந்து அதை வேட்டையாட வந்தா முன்னாடி நின்று அதை வந்து காப்பாற்றும். இந்த மாதிரி வந்து ஆண் நெருப்பு கோழியா இருக்கட்டும், பெண் நெருப்பு கோழியா இருக்கட்டும் பண்ணும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த வேட்டையாடுற விஷயத்துல, நான் ஞாபகப்படுத்துங்க பேசிட்டே இருக்கும். இப்ப ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, இந்த குஞ்சுகள் வந்து கிட்டத்தட்ட 1 வயசு ஆகுறதுக்குள்ள 9 மாசத்துல இருந்து 12 மாசம் வர்றதுக்குள்ள அது வந்து கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு வளர்ந்துடும். ஆமா, அதுக்குள்ள 5 அடி உயரத்துக்கு வளர்ந்துரும். ஆனா அதுக்கு அனுபவம் இருக்காது. ஆனா 5 அடி உயரத்துக்கு வளர்ந்துரும். அது முழுமையா 7ல இருந்து 9 அடி. அதுவே வந்து பெண்ணா இருந்தா 5.5ல இருந்து 6 அடி. இது வளர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கூட அதிகபட்சம். அதாவது 9 மாசத்துல 5 அடி, மிச்சம் ஒரு அடிக்கு வந்து 4 வருஷம். ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா அது ஃபுல்லா வந்து அதனுடைய உருவம் மாறணும், அதுக்கப்புறம் அது மெச்சூர் ஆகணும், அதனுடைய தசைகள் எல்லாம் வலு பெறணும். அப்பதான் அந்த ஜெய்ஜாண்டிக்கான அந்த வரும். சோ அதுக்காக அது வந்து நடக்குது. இப்ப என்ன நடக்கும்னா மறுபடியும் அடுத்த வருஷம் மார்ச் வர்றதுக்குள்ள இந்த குஞ்சுகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும், எப்படி சாப்பிடுறது எல்லாம் கத்து கொடுத்துரும். இப்ப மறுபடியும் ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, மறுபடியும் இணை சேரணும்னு தோணும். அப்பதான் என்ன பண்ணும்னா இந்த குஞ்சுகளை வந்து நீங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கத்து கொடுத்தாச்சு, இப்ப தனியா போய் பொழைச்சுக்கோங்க. இது ஏங்க விலங்குகளுக்குன்னு வந்த சாபமா? எல்லாருமே ஏங்க இப்படி எல்லா விலங்குக்கும் நான் கேஸ் போடுறேன், ஏங்க ஒரு வயசு வந்துருச்சுன்னா எல்லாரும் ஏங்க அனுப்பி விட்டுறீங்க, துரத்தி விடுறீங்க? அப்படிதான் அந்த ஆண் நெருப்பு கோழியும். நெருப்பு கோழி மட்டும்னா பரவாயில்ல, சிங்கம் பண்ணது புலி ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்ப இது இணை சேரணும் அப்படின்றனாலையும் அதனோட இனம் இன்னும் வந்து அது குஞ்சுகள் இருந்தா பிரச்சனை வரும். ஏன்னா இப்ப குஞ்சுகள் 20ல இருந்து 25 குஞ்சு இருக்குன்னு வச்சுப்போம், மறுபடியும் இது இணை சேர்ந்து இன்னொரு 20 ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு போட முடியாது. அதனால உனக்கு கத்து கொடுத்தாச்சு எப்படி சாப்பிடணும் அப்படின்றது, எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு கத்து கொடுத்தாச்சு. இதுக்கு மேல இங்க வராத, உனக்கு வேலை இல்லை அப்படின்றத அது டீசெண்டா சொல்லும். விரட்டி விடுறதுன்னா அப்படியே கொத்தி விரட்டி விடாது. ஆண் நெருப்பு கோழி வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும், தான் கிட்ட வந்தாலே அது முறைச்சிட்டு நிக்கிறது, கிட்ட வர வெளியே போன்னு சொல்றதே ஒரு அவமானம். இது என்ன இதெல்லாம் வேற பண்ணி வைக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்காது, ஃபர்ஸ்ட் இது போய் சாப்பிடும். அது நாள் வரைக்கும் அது வந்து சாப்பிட்றத இது கொடுத்துட்டு சாப்பிடும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப அந்த தெரிஞ்சுக்கணும் அந்த குஞ்சுகள் என்ன பண்ணோம்னா அவ்வளவுதான், நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மள இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்மளே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு
அது ஒரு கூட்டமா கிளம்பிடும். அதுக்கு பேர் தான் ஜூவினைல் குரூப் அப்படின்னு சொல்லி. ஸோ அது கூட்டமா போகும். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, இதைதான் ஞாபகப்படுத்த சொன்னேன். என்னன்னா இப்ப இது கூட்டமா கிளம்பி போகுது, ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு போயிருச்சு. அது வரைக்கும் கூட இந்த ஆண் பெண் ரெண்டுமே பார்த்துட்டே தான் இருக்கும், அதுக்கு ஏதாவது ஆபத்து வருதான்னு. இப்ப திடீர்னு ஒரு சிங்கமோ புலியோ சிறுத்தையோ அதை தாக்குறதுக்கு வருதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய பார்வை அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் கூட பாத்துரும். அப்ப வெறும் 100 மீட்டர்ல போகும்போது தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அது அப்படியே விட்டுடாது, அதை காப்பாத்த போராடும். ஆண் நெருப்பு கோழி முக்கியமா வேகமா ஓடி சிங்கமா இருந்தாலும் சரி, புலி சிறுத்தையா இருந்தாலும் அது முன்னாடி நின்று ஆக்ரோஷத்தை காமிக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் அதாவது இது இன்னொரு இனத்தை உருவாக்கணும், அதாவது இன்னும் நிறைய குஞ்சுகளை உருவாக்கணும், அதுக்கு சாப்பாடு போடணும். அது பத்தாதுன்றனாலதான் விரட்டுதே ஒழிய நீ எங்கேயாவது போய் செத்து போ அப்படின்னு விரட்டலை. அதுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தா அந்த பாசம் அந்த நெருப்பு கோழிகளுக்கு இருக்கும், அது காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா வரும். ஸோ அப்படி வரும்போது அது எவ்வளோ பெரிய உயிரினமா இருந்தாலும் சரி, நெருப்பு கோழி அதை காப்பாத்துறதுக்கு பயங்கரமா போராடும். இப்ப ஒரு விஷயம் நடக்கும், அதுலயே தாய் நெருப்பு கோழி இருக்குல்ல, அது வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ணும். அதுதான் புரோக்கன் விங் டிஸ்பிளே அப்படின்றது. அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு சிங்கம் வருதுன்னு வைங்க, அந்த சிங்கத்துக்கு முன்னாடி இந்த குஞ்சுகளை காப்பாத்துறதுக்காக பெண் நெருப்பு கோழிகள் அதனுடைய அந்த இறகு இருக்குல்ல, உடஞ்ச மாதிரி நடிக்கும். நடிச்சு என்னால ஓட முடியல பாரு அப்படின்னு சொல்லி இத பார்த்த உடனே அந்த சிங்கமோ சிறுத்தை என்ன நினைக்கும்னா, இதுதான் நமக்கு ஈஸியான இறை அப்படின்னு இதை நோக்கி வரும். அது வரும்போதே இது ஒரு சத்தம் போடும், பெண்ணா நெருப்பு கோழி சிக்னல் கொடுத்த உடனே அந்த குஞ்சுகள் அந்த பக்கம் ஓடி போயிடும். இப்ப பாதுகாப்பான தூரத்துக்கு போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுவும் எந்திரிச்சு போராடவும் செய்யும். சோ இந்த மாதிரியும் சண்டை போடவும் செய்யும். சோ அதையும் நடக்கும். இது இந்த நெருப்பு கோழிகள்லயே ரொம்ப சுவாரஸ்யமானது. இது இன்னும் சில பறவைகள் கூட செய்யுதுதான், இருந்தாலும் நெருப்பு கோழிகள் அதை பண்ணும்போது அது இன்னும் விசித்திரமா இருக்கும். சோ இத இது பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன சேர்க்கை பண்ணும், மறுபடியும் புதிய கூட்டம் உருவாகும், மறுபடியும் ஒரு வருஷம் மறுபடியும் விரட்டி விட்டு இது பண்ணும். இப்ப விரட்டி விடும்போது அது போல அப்படின்னா ஆண் நெருப்பு கோழி கொஞ்சம் விசித்திரமா நடந்துக்கும். எப்படின்னா தலையை தூக்கி முறைக்கிறது, காலை ஓங்கி எத்துற மாதிரி வரும். எத்தாது கண்டிப்பா, ஆனா எத்துற மாதிரி வரும். இருக்காத போயிரு, வீட்டுல அப்பா என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் இந்த ஆண் நெருப்பு கோழி பண்ணுது. ஆமா, நீ போயிரு, இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி விரட்டி விடும். அது பார்த்த உடனே அந்த குஞ்சுகள் 5 அடி வளர்ந்துருச்சுதான், சேர்ந்தா அந்த ஆண் நெருப்பு கோழியை கூட அடிக்க முடியும். இருந்தாலும் அந்த மரியாதை ஒண்ணு, நம்ம அப்பா நமக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தவரு, எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அந்த குஞ்சுகள் அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிடும். இப்ப இந்த நெருப்பு கோழிகளை பொறுத்த வரைக்கும் எங்க அதிகமா வாழும்னா ஆப்பிரிக்காலயே சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா போன்ற பாலைவனம் சார்ந்த இடங்கள்ல கூட இது வாழக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. இந்தியால இருக்கா? இந்தியாவுல 25,000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கு, இப்ப இல்ல. அது ஏன் இருந்திருக்குன்னா, குறிப்பா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அந்த பக்கத்துல இருந்திருக்கு. ஆனா இப்ப அது ஏன் இல்லைன்னா, அதனுடைய முட்டைகளை மனுஷங்க உடைச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வேட்டையாடுறது, அதே மாதிரி அந்த காலத்துல அந்த பஞ்சத்தினால அங்க இருந்த நெருப்பு கோழிகள்னால வாழ முடியாம அதை அழிஞ்சு போயிருச்சு. இதுக்கு நிறைய ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு பொருள் கிடைச்சா அது எத்தனை ஆண்டு முற்பட்டதுன்னு. அப்படி பார்க்கும்போது அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நெருப்பு கோழிகளினுடைய முட்டை ஓடு கிடைச்சிருக்கு. அதை பரிசோதனை பண்ணும்போது 25,000 இருந்து 40,000 வருடங்களுக்கு முற்பட்டது இங்க அப்ப நெருப்பு கோழிகள் வாழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கால ஆதி மனிதர்கள் அவங்க குகைகள்லையும் பாறைகள்லையும் நெருப்பு கோழிகளினுடைய படங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அதுவும் இப்போ மனுஷன் ஒரு விஷயம் வரைஞ்சா மேக்சிமம் 99% அவங்க எதை பாக்குறாங்களோ அதான் வரைவாங்க. ஸோ அதனால அங்க நெருப்பு கோழி இருந்ததுக்கு உண்டான இன்னொரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணும்போதும் அந்த முட்டை ஓடுக்கும் இப்ப ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நெருப்பு கோழிகளினுடைய டிஎன்ஏக்கும் 90% மேல ஒத்து போகுது. அதனால இந்தியாவுல அப்ப இருந்திருக்கு, ஆனா காலப்போக்குல இப்ப இல்லை. ஆனா இப்ப ஆப்பிரிக்க காடுகள்ல குறிப்பா செவானான்ற புல்வெளிகள்ல இது அதிகமா காணப்படும். ஏன் புல்வெளிகள்ல இருக்குமா, நிறைய மரம் நிறைந்த இடங்கள்ல இதனால வாழ முடியாது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு ஒளிஞ்சு அட்டாக் பண்ண வந்தா சடனா இதை அட்டாக் பண்ணிட்டா இது வீழ்ந்துரும். அதனால இது பரப்பா, அதாவது சுத்தி பார்த்தா எல்லாமே தெரியணும். அப்பதானே ஒரு விலங்கு பதுங்கி வந்தா இதுக்கு தெரியும். அதனால இது பண்ணுது.
நிறைய நேரங்கள்ல சிங்கத்தை கொண்டு இருக்கு. நெருப்பு கோழிகள் வந்து உதைச்சு சிங்கத்தை வந்து கொண்டு இருக்கு தன்னுடைய குஞ்சுகளை காப்பாத்துறதுக்கு. சிறுத்தை எல்லாம் சிம்ம சொப்பனம். நெருப்பு கோழியை பொறுத்த வரைக்கும் சிறுத்தை வந்து நெருங்கவே நெருங்காது, பயம். ஆமா, நெருப்பு கோழி பாத்துருச்சுன்னா சிறுத்தை ஓடி ஒளிஞ்சிரும். அப்படியே மாட்டினா கூட ஒரு உதை, அந்த உதையில ஒண்ணு செத்து போயிரும், இல்லைன்னா ஓடி போய் எங்கிட்டாவது விழுந்து செத்து வந்து நம்ம வந்து நெருப்பு கோழியில பார்க்கலாம். ஓகே, அதை விட பயங்கரமான வலு இருக்கு. இப்ப ஓடுற வேகம் இருக்குல்ல, இது ஒரு சுவாரஸ்யம். இப்ப புலியை பொறுத்த வரைக்கும் சிறுத்தையில இருந்து வரும். சிறுத்தை வந்து மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். ஆனா கொஞ்ச தூரம் தான் அதனால வேகமா ஓட முடியும். இப்ப புலியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 49 இருந்து 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓட முடியும். ஆனா சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் 74 இருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல. ஆமா, புலியை விட சிங்கம் தான் வந்து வேகமா ஓடும். ஆனா இந்த விலங்குகள் எல்லாமே இரையை பிடிக்கிறதுக்கு அதிகபட்சமே வந்து 100 மீட்டர் தான் இவ்வளவு வேகம் ஓடும். அதுக்கப்புறம் வந்து சோர்ந்து போயிடும். ஆனா நெருப்பு கோழிகள் வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு மேல நிக்காம 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓட ஆரம்பிச்சு 50 கிலோமீட்டர் வேகத்தை அப்படியே தொடர்ந்து 25 கிலோமீட்டர் தாண்டிடும். கிட்டத்தட்ட 25 நிமிஷத்திலேயே 25 கிலோமீட்டர் கடக்கவும் செஞ்சிடும். அவ்வளோ நேரம் வந்து அது நிக்காம ஓடும். அதனால இந்த ஒரு நெருப்பு கோழியை வேற எதுனாலையும் அவ்வளவு சுலபமா வேட்டையாட முடியாது. ஒன்னும் வேகமா ஓடி போயிடும், இன்னொன்னு உதைச்சா அதை வந்து தாங்க முடியாது. தந்திரமானது. இப்ப அந்த நெருப்பு கோழிகளினுடைய கால்கள்ல தான் விசித்திரமா 2 விரல்கள் தான் இருக்கு. ஒண்ணு சின்னது, இன்னொன்னு பெருசு. ஒவ்வொரு விரல்லையும் இப்ப அந்த பெரிய விரல் இருக்குல்ல, அதுல 4 இன்ச்சு வரைக்கும் நகம் இருக்கு. 4 இன்ச்சுன்னா 10 சென்டிமீட்டர் நகம். அதனுடைய கூர்மை, இதனுடைய உதை மட்டும் நான் 2000 PSI சொன்னேன். அப்ப இந்த உதையோட சேர்த்து இது இப்படி எத்தும் ஸ்ட்ரைட்ல. எல்லா விலங்குகளும் நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி உதைக்கும், இது வந்து முன்னாடி மனுஷங்க மாதிரி முன்னாடி தான் உதைக்கும். இப்படி உதைக்கும் போது அந்த விரல் நகம் வந்து இப்படி பாஞ்சுதுன்னா அது எந்த உயிரினமா இருந்தாலும் அதனுடைய தோலை கிழிச்சு உள்ள இறங்கிடும். கத்தி எடுத்து குத்துன மாதிரி தான் லிட்டரலா. அதுவும் அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா, அவ்வளவு வலுவான கால் இருக்குல்ல. அதனாலதான் மற்ற உயிரினங்கள் வந்து இத பக்கத்துல நெருங்குறதுக்கே பயங்கர தந்திரம் பண்ணிதான். சிங்கமே வந்து ஒரு கூட்டமா வந்துதான் வீழ்த்துறதுக்கே முன்னாடி வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நெருப்பு கோழி வந்து ஆக்ரோஷமானது. இப்ப இந்த நெருப்பு கோழிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைனோசர்களினுடைய பரிணாமம் தான் நெருப்பு கோழி அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டைனோசர்களினுடைய காலினுடைய வலிமையும் இந்த நெருப்பு கோழிகளினுடைய காலினுடைய வலிமையும் வந்து அந்த அளவுக்கு அப்படியே வந்து ஒத்து போகுது. ஸோ இப்பேற்பட்ட இந்த நெருப்பு கோழிகள் வந்து நிறைய செடி கொடி அது மாதிரி தாவரங்கள் இதை தான் வந்து உண்ணும். ஆனா அதே சமயம் அது கிடைக்கக்கூடிய பூச்சி, பல்லி, அதுக்கப்புறம் வந்து ஓணான், இதெல்லாத்தையும் கூட வேட்டையாடும். ஆம்னியோரஸ். இது வந்து இதை கூட பாம்பை கூட கொன்னு அதை அப்படியே வந்து முழுங்கிரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பண்ணும். இப்படி நெருப்பு கோழிகள் வந்து சுவாரஸ்யமானது, விசித்திரமானது, சொன்னா சொல்லிட்டே போலாம். அவ்வளோ ஆச்சரியங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்தது. இதுல கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேல காடுகள்ல உயிரோட வாழுது. இது வளர்க்குறதும் வந்து லட்சக்கணக்கில் வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நெருப்பு கோழிகளையும் பண்ணைகள்ல வளர்த்து மனுஷங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மனுஷன் எதையுமே விடலை. நெருப்பு கோழி வந்து மனிதர்கள் வந்து நமக்கு நல்லதுதான் பண்றாங்க, இறை போடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அது வந்து மனிதர்களை அண்ட விடுது. ஒருவேளை அதுக்கும் வந்து மனிதர்கள் நம்மளை வளர்த்து கொள்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு உத விட்டா மனுஷங்க காலி தான். மனுஷங்க எப்பவுமே இந்த நெருப்பு கோழியை ஹேண்டில் பண்ணும்போது இப்போ வரைக்குமே உஷாரா தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, இன்னும் சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா? எனக்கு எதுவுமே கேள்வி இல்லை. எனக்கு இருந்தாலும் அந்த எனக்கு வருத்தம் பான்ற மாதிரி தான் இருந்தாலும் பெத்த பிள்ளைய போய் வெளியே அனுப்பிச்சுடுறியப்பா, என்னப்பா நீ போப்பா விடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நெருப்பு கோழியை பத்தின சுவாரஸ்யங்கள் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த வீடியோல வரும். உங்களுக்கு நெருப்பு கோழி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வருத்தம்ப்பா, அந்த நெருப்பு கோழி ஏன்பா இப்படி பண்ற. தேங்க்யூ.